செக்ஷன் 6.8 பாருங்கள், யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி என்னென்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம கண்டினியூட்டி என்னென்னு பார்த்துருப்போம். If as a continuity at a point A belongs to R power 1, if given epsilon greater than 0, there exists a delta greater than 0 such that modulus f of x minus f of a less than epsilon, modulus x minus a less than delta. இப்போ f is continuous at a point A belongs to Rன்னு சொல்லியிருப்பாங்க. இது கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் ஆர்னு சொல்கிறதா இருந்தால் அந்த கேபிட்டல் ஆரில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுக்கும் சொல்ல முடியும். ஓகே ரைட்டு. இங்கே டெல்டா இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த ஏன்ற பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா. இதே சப்போஸ் ஏக்கு பதில் A1 இருந்ததுன்னா அப்போ அது கரஸ்பாண்டிங்காக ஒரு டெல்டா டேர்ம்ஸ் எடுத்திருப்பாங்க. எக்ஸ் மைனஸ் A1 லெஸ் தென் டெல்டா அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அதர்வைஸ் எக்ஸ் மைனஸ் A2 லெஸ் தென் டெல்டான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெல்டா 1 டெல்டா 2 அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது கண்டினியூஸ் கேஸில். அதே யூனிஃபார்ம் கண்டினியூஸ்னு சொல்கிறதா இருந்தால் பாருங்கள், யூனிஃபார்ம் கண்டினியூஸ்னு சொல்கிறதா இருந்தால் லெட் M1, P1 and M2, P2 be two metric spaces. If F is a mapping from M1, M2, we at F is uniformly continuous on M1. If given epsilon greater than 0, there exists a delta greater than 0 such that P2 of f of x, f of a less than epsilon. Whenever P1 of x, a less than delta, a belongs to M1 இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, F is a mapping from M1 into M2. அதில் M1 ஆகட்டும் M2 ஆகட்டும் ரெண்டுமே நம்ம இருக்குது மெட்ரிக் ஸ்பேசஸாக இருக்குது. ஓகே, அண்ட் எஃப்ன்றது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்கிறதா இருந்தால் அப்போ கோட் டொமைனில் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஏ அதோட மெட்ரிக் டிஸ்டன்ஸ் ஆகட்டும் லெஸ் தென் எப்சிலான் எப்போ வரும்னா அதோட டொமைனில் எக்ஸ் மைனஸ் ஏ அதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டா. இந்த இடத்துல என்ன இருக்குது, ஃபார் ஏ பிலாங்ஸ் டு எம்என்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெல்டான்றது இந்த எம்என்னில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்க்கான கேசஸாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அதே கண்டினியூஸாக இருந்தால் ஸ்பெசிஃபிக்காக அட் ஏ பாயிண்ட் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெல்டா வெரிஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே கேபிட்டல் M1ல் இருக்கக்கூடிய ஓவரால் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டாவுக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஏ அதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும், லெஸ் தென் எப்சிலானாக இருக்கணும். இதுதான் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகே ரைட். இதெல்லாம் நம்ம கோல்பர்க் புக்கில் உள்ள டெஃபினிஷன்ஸு. கோல்பர்க் புக்கில் மெட்ரிக் வந்து P1, P2ன்னு இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதோட எக்ஸ்பான்ஷன்ஸு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆர்மோ புக்கில் வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆர்மோ புக் பார்க்கலாம் பாருங்கள். ஆர்மோ புக்கில் யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டிக்கு லெட் M1, D1 அந்த P1, P2க்கு பதில் D1, D2ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு மெட்ரிக் ஸ்பேசஸ் இருக்குது. லெட் F is a mapping from M1 into M2 be a continuous mapping. A belongs to M1, then given epsilon greater than 0, there exists a given epsilon greater than 0, there exists a delta greater than 0 such that D1 of x, a less than delta, which implies D2 of f of x, f of a less than epsilon. ஓகேங்களா, in general the number delta depends on epsilon and the point A under consideration. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ன்றது கண்டினியூஸ் மேப்பிங்காக இருக்கும்போது for each A belongs to M1, then we have to prove that already we proved that epsilon greater than 0, there is a delta greater than 0 such that D1 of x, a less than delta, which implies D2 of f of x, f of a less than epsilon. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்டான்றது எப்சிலானையும் அண்ட் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஏவையும் டிபெண்ட் பண்ணி இந்த இடத்துல கண்டினியூஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். For example, consider the function f is a mapping from capital R into R given by f of x is equal to x square. இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட் என்ன செய்வீங்க, கண்டினியூஸ் பற்றி பேசணும்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் எடுப்பீங்க. ஏ பிலாங்ஸ் டு டொமைனில் ஆரில் ஸ்மால் ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுங்க. epsilon greater than 0, delta greater than 0, modulus x minus a less than delta, which implies modulus f of x minus f of a less than epsilon. இப்போ delta greater than 0ன்னு தெரியும், satisfies 1, then any delta 1, 0க்கும் டெல்டாக்கும் இன்பிட்வீனில் delta 1 இன்னொரு பாயிண்ட் எடுங்க. அப்போ delta greater than 0 satisfies 1னா we can find another delta 1, 0 to 1 இன்பிட்வீனில் delta 1 ஒரு நம்பர் சூஸ் பண்ண முடியுது. and delta 1 also satisfies equation number 1.
hence we have that அப்போ மாலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஒன்று இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா இங்கே லெஸ் தென் டெல்டான்னு இருக்குங்களா, இங்கே டெல்டா ஒன் வேறு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லியாச்சு. அப்போ லெஸ் தென் டெல்டா ஒன்றுன்னு வரும். ஆல்ரெடி டெல்டா ஒன்று என்ன இருக்குது, லெஸ் தென் ஒன்று. அப்போ மாலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஒன். ஸோ we can write therefore a minus 1 less than x less than a plus 1. அப்போ x plus a என்னவா இருக்கும், less than 2a plus 1 வந்துடும். ஓகே, இப்போ மாலஸ் f of x minus f of a is equal to எப்படி எழுதிக்கலாம், கொஸ்டின்ஸில் எக்ஸ் ஸ்கொயர் தானே டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, f of x is equal to x ஸ்கொயர் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். மாலஸில் லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ என்னது லெஸ் தென் 2a ப்ளஸ் 1. அப்போ இந்த இடத்துல 2a ப்ளஸ் 1 போடுங்க. அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ அண்டு ஆப்வியஸாக எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் 1 டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ டெல்டான்ற ஒரு நம்பர் எப்படி சூஸ் பண்ணுறேன்னா, மினிமம் ஆஃப் 1, எப்சிலான் டிவைடட் பை மாலஸ் 2a ப்ளஸ் 1 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிட்டேன்னா, ஸோ வி கேன் ப்ரூவ் மாலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் எப்சிலான் உங்களுக்கு வந்துடும். பிகாஸ் நான் இந்த ஏக்கு ஏற்ற மாதிரி இந்த டெல்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் அட் த பாயிண்ட் ஏல. கீழே பாருங்கள், thus in this example we see that the number delta depends on both epsilon and a under consideration, and if a belongs to large, delta has to choose a corresponding small number. டெல்டான்றத மினிமம் நம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஏ வந்து லார்ஜ் நம்பராக இருக்கும்போது. நெக்ஸ்ட் பாருங்கள், in fact there is no delta greater than 0 such that 1 holds for all a. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவேஷன் 1, இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக அட் த பாயிண்ட் ஏல மட்டும்தான் அது கரெக்டு. ஆனால் டொமைனில் வரக்கூடிய எல்லா பாயிண்ட்டுக்கும் அது கரெக்ட் கிடையாது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எ கேசஸை ஃபார் திஸ் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸுக்கு நம்ம மாலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தன் டெல்டா இம்ப்ளைஸ் மாலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தன் எப்சிலான்ற கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏ பிலாங்ஸ் டு ஆர்ன்ற ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் there is no delta greater than 0 such that 1 holds for all a. எல்லா ஏக்கும் அந்த மாதிரிலாம் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஒரே ஒரு ஏ, அந்த ஏக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி ஏக்கு பதிலாக A1 இல்லை A2 அந்த மாதிரி நம்பர்லாம் கேபிட்டல் ஆரில் இருக்கும்போது டொமைனில் இருக்கும்போது நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாதுன்றாங்க. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் சப்போஸ் தேர் இஸ் a delta greater than 0, மாலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா மாலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் எப்சிலான் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஆர். இப்போ டேக் x is equal to a plus 1/2 into delta. அப்போ மாலஸ் x minus a delta divided by 2 strictly less than delta. அப்போ மாலஸ் f of x minus f of a நவருக்கு பதில் less than epsilon. இப்போ xக்கு பதில் இந்த a plus delta divided by 2 போட்டிங்கன்னா f of xக்கு பதில். ஓகே, ஏன்னா f of x என்னது x ஸ்கொயர் தானே. அப்போ f of x x ஸ்கொயர்ன்றப்ப xக்கு பதில் இந்த a plus delta divided by 2 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கே வந்துருச்சா, f of x பதில் a plus delta divided by 2 the whole square minus a square which is strictly less than epsilon. அப்போ இது எப்படி லீக்கலாம் எலாபரேட் பண்ணிட்டிங்கன்னா, delta divided by 2 into மாலஸ் delta divided by 2 plus 2a strictly less than epsilon. However, this inequality cannot be true for all a belongs to R. உதாரணத்துக்கு a is equal to 1000 வச்சுக்கோங்களேன், இது லெஸ் தென் எப்சிலானாக இருக்க போது கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். டெல்டான்றது ஸ்மாலஸ்ட் நம்பர், மேபி 1/2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெல்டாக்கு பதில் 1/2, ஏக்கு பதில் 1000 வச்சுக்கோங்க. எப்சிலான்றதை ஒரு 2 into டெல்டான்னு வச்சுக்கோங்களேன். ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது லெஸ் தென் எப்சிலான் வரவே வராது. ஸோ திஸ் இஸ் நாட் ட்ரூ ஃபார் எல்லா ஏக்கும் வராது. ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக 1 or 2 ஏஸ்க்கு வேணால் வரலாம் அப்படின்றாங்க. சின்ஸ் டேக்கிங் ஏ சஃபிஷியன்ட்லி லார்ஜ் we can என்ன வரும், கிரேட்டர் தென் எப்சிலான் மட்டும்தான் வரும் அந்த கேஸு. லெஸ் தென் எப்சிலான், இந்த லெஸ் தென் எப்சிலான்றது தப்பு, கிரேட்டர் தென் எப்சிலான் தான் வரும் ஃபார் லார்ஜ் ஏக்கு. thus there is no delta greater than 0 such that 1 holds for all a belongs to R. Okay, next பாருங்க. Now we now consider another example. F is a mapping from capital R into R given by f of x is equal to 2x
let a belongs to R, epsilon greater than 0 be given mod less f of x minus f of a. We can write 2 into mod less x minus a. If we choose delta is equal to epsilon divided by 2, then we have mod less x minus a less than delta, which implies mod less f of x minus f of a less than epsilon வந்துருமா? ஏன்னா இங்கே என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க, mod less x minus aன்றதை லெஸ் தென் டெல்டான்னு தெரியும். டெல்டான்றது என்னது எப்சிலான் பை 2. அப்போ இங்கே வெளியில் ஒரு 2 இருக்கா, அப்போ 2 divided by 2 கேன்சல் ஆகிட்டு எப்சிலான் மட்டும் வந்துடும். ஸோ இட் வில் பிகம்ஸ் லெஸ் தென் எப்சிலான். ஸோ இந்த இடத்துல டெல்டான்றது எது மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுது, எப்சிலான் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுது, ஏவை டிபெண்ட் பண்ணலை. ஹியர் டெல்டா டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் எப்சிலான் அண்ட் நாட் ஆன் ஏ. So for given epsilon greater 0, we are able to find delta greater than 0 such that delta works uniformly for all a belongs to R. அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா this is an example for uniformly continuousக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா இது என்ன செய்யுது, இந்த கேபிட்டல் ஆரில் டொமைனில் ஒரு எலமெண்ட் ஸ்மால் a belongs to Rன்னு எடுத்திங்கன்னா அது என்ன செய்யுது, லெஸ் தென் டெல்டாக்கு ஏற்ற மாதிரி லெஸ் தென் எப்சிலான்ற கண்டிஷன்ஸை உங்களுக்கு கொடுக்குது. நாட் பர்டிகுலர்லி திஸ் ஏ, எந்த நம்பர் எடுத்தாலும் இந்த கண்டிஷனை அது கொடுக்குறதுனால இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அட் த சேம் டைம் இந்த இடத்துல டெல்டா இதை தான் டிபெண்ட் பண்ணும், எப்சிலானு ஏவெல்லாம் டிபெண்ட் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்எம் புக்கில் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. M1 அண்ட் M2 ரெண்டு மெட்ரிக் ஸ்பேசஸ். இந்த இடத்துல மெட்ரிக்ன்றது D1 D2, அதே கோல்பர்க் புக்கில் P1 P2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன் f is a mapping from M1 into M2 is said to be uniformly continuous on M1 given epsilon greater 0, there exists delta greater than 0. D1 distance of metric of x comma y less than delta which implies metric of or distance of f of x comma f of y less than epsilon வந்தால் போதும். இதுதான் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்க்கான டெஃபினிஷன்ஸ். ஓகேங்களா? கண்டினியூஸ்னால் ஸ்பெசிஃபிக்காக அட் தட் பாயிண்டில் அதுக்கேற்ற மாதிரி டெல்டா நீங்கள் சூஸ் பண்ணிட்டே போகலாம். ஆனால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னால் டெல்டா ஃபிக்ஸ்டு அண்டு த்ரூ அவுட்டாக மொத்த பாயிண்ட்ஸுமே அந்த டொமைன் உள்ள மொத்த பாயிண்ட்ஸுக்குமே டிஸ்டன்ஸ் லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது அதான கரஸ்பாண்டிங்கான இமேஜுக்கான டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எப்சிலான் வந்தால் அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். சரி, ஓகே, ரைட். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், கண்டினியூஸெல்லாம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இல்லை யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக கண்டினியூஸான்ட்டு. ஆல்ரெடி நம்ம இப்போ தான் ஒரு தியரி ப்ரூவ் பண்ணோமே. இங்கே என்ன சொல்லியிருந்தோன்னு பாருங்கள். இந்த கேசஸில் f of x is equal to x square இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னவா இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. ஆனால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது. ஏன்னா இது கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட். ஏன்னா இந்த ஒரு பாயிண்டில் அது என்னவா இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெல்டா மாற்ற எதுனா வரும், அந்த ஸ்பெசிஃபிக் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நீங்கள் கண்டினியூஸ் சொல்லிட்டே வரலாம். ஆனால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெல்டா வச்சுட்டு பேச முடியாதுன்றதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக அதே டெல்டா வச்சுட்டு பேச முடியுமா, கிரேட்டர் தென் எப்சிலான் வந்துருச்சுல. அப்போ இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது. ஆனால் டெல்டா சேஞ்ச் பண்ண உங்களுக்கு கண்டினியூஸ் கிடச்சிரும். therefore continuous uniformly continuous எல்லாம் therefore continuous need not be uniformly continuous நம்ம பார்த்துட்டோம். சரி, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக ஆப்வியஸாக ஒரு இந்த இருக்கிற டெஃபினிஷன்ஸ் வச்சே சொல்லலாம். which is less than delta, which is less than epsilon. ஸ்பெசிஃபிக்காக ஒய்ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி எந்த பாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணமோ உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அட் தட் பாயிண்ட்டில் கண்டினியூஸாக இருக்க போது therefore யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க நோட். M1 into M2 is uniformly continuous now. F is uniformly continuous now. F is continuous at every point on M1 இருக்கும். இங்கே பாருங்கள் நோட் 3ல இப்போ எஃப்ன்றது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஆனால் need not be continuous. எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, f of x is equal to x square is continuous but not uniformly continuous on R. முதல் டொமைனை பார்த்து வச்சுக்கோங்க. f is a mapping from capital R into R. அந்த கேஸில் f of x is equal to x squareனா அது கண்டினியூஸாக இருக்குது, ஆனால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். இதே இது f is a mapping from closed interval 0,1 into Rனா f of x is equal to x square இருக்குது. டிஃபைன் பண்ணிட்டிங்கன்னா இந்த இடத்துல எஃப்ன்றது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். பிகாஸ் இந்த டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, அது க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட். இந்த க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட்னா காம்பாக்டாக இருக்கும். அப்படி காம்பாக்டாக இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன கிடச்சிருக்குன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடச்சிரும். இது ஒரு தீரமாகவே படிப்போம், பின்னாடி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் டெரைவ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஓப்பன் இன்டர்வல் 0,1. ஓகே, க்ளோஸ்டு இன்டர்வல்னால் நம்ம என்னென்னு சொல்லிடலாம்,
காம்பேக்ட் வந்துடும். ஏன்னா க்ளோஸ்டு அண்டு பவுண்டடாக இருக்கும்போது அது காம்பேக்டாக இருக்கும் அணிபொருள் திறம்படி. அப்போ காம்பேக்ட்லேருந்து ஒரு ரியல் நம்பருக்கு மேப் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். இது ஓப்பன் இன்டூ ரியல் நம்பராக இருக்கிறனால இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்க சான்சஸ் கிடையாதுன்னு சொல்லி இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். F is a mapping from R into R. F of x is equal to sin x னா this one is a uniformly continuous on capital R இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி டெரைவ் பண்ணி பாருங்கள். ஈஸியஸ்ட் வே தான். ஓகே ரைட்.